அந்தமான் அருகே அதாவது நார்த் சென்டினன்ட்ஸ் அப்படிங்கிற தீவில் வசிக்கக்கூடிய சென்டினன்ட் மக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க ஒரு கற்கால மக்கள். 60,000 வருஷமாக அந்த தீவில் தான் வாழ்கிறாங்க. இவங்க வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு கருதப்படுது. தனக்குன்னு ஒரு உலகம் அந்த மக்கள் வந்து நம்ம மற்றவங்களெல்லாம் வந்து அவங்க விசித்திரமாக பார்க்குறாங்க. நம்மளை பற்றி தெரியலை. அவங்க இன்னும் கற்கால மக்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி வாழ்கிறாங்க. ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் பேசியிருக்கிறேன். அதாவது கும்கி படம் பார்த்துருப்போம். அந்த மலையை விட்டு அந்த காடை விட்டு நாங்கள் வரமாட்டோம், இங்கே தான் எங்களுடைய மூதாதையர்கள் இருந்தாங்க, இதுதான் அப்படின்னு சொல்லி எப்படி இருந்தாங்க பார்த்தோம் மலைவாழ் மக்கள். அதே தான் இவங்களும். இவங்க வந்து எங்களுடைய தீவு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர விரும்பலை. அதை விட நம்மளையும் அவங்க அனுமதிக்கலை. ஒரு அயலான் மாதிரி அவங்க பார்க்குறாங்க, ஏலியன் மாதிரி, வேற்று கிரக மக்கள் மாதிரி பார்க்குறாங்க. காரணம் நம்ம வந்து படிப்பு வேலை அப்படி அறிவியல் முன்னேற்றம்னு நம்ம வேறு மாதிரி வந்துட்டோம். அவங்க சக மனிதர்களாக இருந்தாலும் அவங்க இன்னும் கற்கால அந்த வாழ்க்கை முறை, ஆடை கூட இல்லாமல் இந்த வாழ்க்கை முறையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நம்மளோட ஒத்து வரலை. அவங்களுடைய தற்காப்புக்காக என்ன பண்ணுறாங்க, நம்மளை பார்த்தாலும் கொலை பண்ண தான் நினைக்கிறாங்க. தற்காப்புக்காக கொலை செய்யணும் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது. அவங்களுக்கு பிடிக்கலை, அவங்க வேறு மாதிரி இருக்காங்க, நமக்கு இவங்களால் ஆபத்து வருமோ அப்படிங்கிற பயத்தில் கொலை பண்ணுறாங்க. லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன், 1956ஆம் ஆண்டு இந்தியா வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அவங்களுடைய பாதுகாப்புக்காக. நமக்கு யாருக்குமே வந்து அங்கே அனுமதி கிடையாது, அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம் தீவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை மீறியும் ஒரு வேளை யாரும் போவாங்களோன்னு சொல்லிட்டு எப்பயுமே நேவி வந்து அங்கே பாதுகாப்புக்கு ஒரு ரவுண்ட்ஸ்லேயே இருந்துகிட்ருக்காங்க அப்படின்ட்டு நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஆனால் 1967ஆம் ஆண்டுலேருந்து 1991ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பழங்குடியினரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக, அவங்களுடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குழுவை வந்து எப்பயுமே அனுப்பி வச்சுட்டே இருந்தாங்க. ஆனாலும் யாராலையும் அவங்கள நெருங்க முடியலை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். 1991ஆம் ஆண்டு ஜனவரியில் தான், அதாவது திரிலோனாக் பண்டிட் அப்படிங்கிற அவருடைய தலைமையில் ஒரு 13 பேர் அடங்கிய குழுவில் ஒரு பெண் மதுமாலா அப்படிங்கிறவங்க தான் அவங்க மொழி தெரிஞ்சு அவங்களோட நட்பாக நெருங்குறாங்க. அந்த குழுவுமே போய் உடனே மீட் பண்ண முடியல. அவங்க ஜனவரியில் போய் ட்ரை பண்ணி பிப்ரவரியில் தான் மீட் பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் அப்படின்னு சொல்லி இவங்க ஏற்கனவே இந்த தேங்காய், பரிசு பொருட்கள் அந்த மாதிரிலாம் அங்கே வச்சுட்டு வந்திருந்தாங்க இல்லையா, பன்றி அப்படியெல்லாம் வச்சுட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க அந்த பன்றியெல்லாம் எடுத்துக்கல. தேங்காய் வந்து அங்கே விளையாததுனால அவங்களுக்கு ஏதோ தேங்காய் மேலே ஒரு ஆர்வம், தேங்காய் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் தேங்காய் இவங்க வச்சு பார்த்தாங்க. அந்த தேங்காய் மூட்டையை வந்து அவங்க எடுத்தாங்க. இப்படியாக தான் பையை வந்து நெருங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மதுமாலாங்கிறவங்க அவங்களுடைய மொழி தெரிஞ்சு அவங்கக்கிட்ட எப்படி வந்து மூவ் பண்ணணுமோ அந்த மாதிரி மூவ் பண்ணி அவங்க நெருங்கினாங்க. ஆனால் நெருங்கினாங்க அப்படின்னா அவங்களால உள்ளெல்லாம் வந்து போக முடியல. பார்க்குறாங்க, இவ்வளோதான், தீவுக்குள்ளே வந்தால் நாங்கள் கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மக்களுடைய சைகை, அவங்களுடைய செயல்பாடு இருக்குது. அதனால இவங்க போயிட்டு வந்தாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மக்கள் வேறு மாதிரி இருக்காங்க, அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்போம், நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் 1992ஆம் ஆண்டு அந்த திரிலோனாக் பண்டிட் அப்படிங்கிறவங்களும் ஓய்வு பெற்றுட்டாங்க. 1997க்கு மேலே இந்திய அரசாங்கமும் என்ன பண்ணிட்டாங்க, சரி யாரையும் நம்ம இந்த மாதிரி குழுவை அனுப்பி வைக்க வேண்டாம் அப்படின்னு அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் பிறகு 2004 மிகப்பெரிய சுனாமி இந்தியாவில் ஏற்பட்டுச்சு, அந்தமான்லேயுமே வந்தது. ஸோ இந்த மக்கள் தப்பிச்சிருப்பாங்களா, இவங்க நிலைமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஹெலிகாப்டரில் ஒரு குழு வந்து போகிறாங்க. ஆனால் அவங்க உயிரோடு தான் இருந்திருக்காங்க. இவங்களால் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியலை. ஏன்னா அவங்கள இறங்கவே விடலை. அவங்க தரையிறங்க விடாமல் அவங்க வந்து அம்பு, ஈட்டி இந்த மாதிரி வச்சு ஆயுதங்களால் தாக்க தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த சுனாமியில் இவங்க எப்படி தப்பிச்சிருப்பாங்க, அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு நம்மளை விட பூமியோட அந்த சூழல், தட்பவெப்பம், அந்த அதிர்வு இதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்போ கண்டிப்பாக வந்து வரப்போகிற சுனாமி அவங்க முன்னாலேயே தெரிஞ்சு அவங்க இந்த மரம்லாம் இருக்கு இல்லையா, உயரமான மரங்கள், பாறைகள், இந்த மாதிரி இடங்களில் அவங்க வந்து போய் அவங்க சுனாமிலேருந்து தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2006ஆம் ஆண்டில் ஜனவரியில் 2 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த சென்டினன்ட் மக்களால். அதுக்கடுத்து 2018 அமெரிக்காவை சேர்ந்த ஜான் ஆலம்ஸ் அப்படிங்கிறவர் இந்த மக்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அமெரிக்கரான இவர் இந்த மக்கள்கிட்ட வந்து ஜீசஸ் பற்றி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறார்.
இவங்கள்ட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டே வந்து மீனவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் அந்த மக்கள்கிட்ட நெருங்க முடியாது, இது வேண்டாம், தேவையில்லாத ரிஸ்க்குன்னு. அவர் வந்து அரசாங்க அனுமதி கூட இல்லை, சட்டவிரோதமாக அவராக என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த மீனவர்களுக்கு பணம் கொடுத்து போட் வாங்கிட்டு போயிருக்கிறார். போய் பரிசு பொருட்கள் இந்த மாதிரி மற்றவங்க சொன்ன அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி 2 நாள் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அவங்க ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் இவர் தொடர்ந்து முயற்சி பண்ணியிருக்கிறாரு. 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா அம்புகள் தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இவருடைய உடலை கூட வந்து இந்திய அரசாங்கத்தால் மீட்க முடியலை. இப்போ 8 கிலோமீட்டர் நீளம் 7 கிலோமீட்டர் அகலம் உள்ள இந்த சென்டினல் தீவில், அதாவது தனி ஒரு தீவில் 60,000 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மக்கள் நம்மளை வந்து விசித்திரமாக பார்க்குறதும், நம்ம அவங்கள நெருங்க முடியாததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன், அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ அவங்க இன்னும் பின்னால் இருக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் முன்னே வந்துட்டோம், அதை வந்து அவங்களாலையும் இல்லை அவங்களுக்கும் நமக்குமான அந்த புரிதல் இல்லை. ஸோ அந்த மக்களை நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.